அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் திருக்குரானில் மிகுந்த சிறப்பும் ஆழமான அர்த்தங்களும் கொண்ட ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயம் சூரத்துல் முஸம்மில். சகோதரர்களே, திருக்குரானில் அல்லாஹ் தனது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கும் முறை மிகவும் வித்தியாசமானது. நாம் ஒருவரை அழைக்கும்போது பெயரை சொல்லி அழைப்போம். ஆனால் அல்லாஹ் தனது தூதரை பெயர் சொல்லி அழைக்கவில்லை. மாறாக அவர்களின் கண்ணியத்தையும் உயர்ந்த அந்தஸ்தையும் வெளிப்படுத்தும் அடைமொழிகளால் அழைத்தான். அதில் ஒன்றுதான் யா அய்யுஹல் முஸம்மில் என்ற அழைப்பு. முஸம்மில் என்றால் போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவர் என்று பொருள். ஆனால் ஏன் இந்த பெயர்? இதன் பின்னால் ஒரு அற்புதமான வரலாறு இருக்கிறது. ஹிரா குகையில் தனிமையில் அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன்முதலாக வஹி இறங்கியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாவின் செய்தியை வழங்கினார்கள். அந்த மகத்தான அனுபவம் நபிகள் நாயகத்தின் உள்ளத்தில் ஒரு ஆழமான அதிர்வை ஏற்படுத்தியது. வீட்டிற்கு திரும்பிய அவர்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று கூறினார்கள். என்னை போர்த்துங்கள் என்று கேட்டார்கள். அப்போது அவர்களை ஆறுதல் கூறியவர் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உலக வரலாற்றில் ஒரு மனைவி தனது கணவருக்கு வழங்கிய மிகச்சிறந்த ஆறுதல்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிடமாட்டான். நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள், ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள், சிரமப்படுபவர்களின் பாரத்தை சுமக்கிறீர்கள். எனவே அல்லாஹ் உங்களை கைவிடமாட்டான் என்று கூறினார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் யா அய்யுஹல் முஸம்மில் என்ற வசனம் இறங்கியது. போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, எழுந்திருங்கள், இரவில் நின்று என்னை வணங்குங்கள் என்று அல்லாஹ் அழைத்தான். சகோதரர்களே, இந்த வசனத்தில் நமக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கிறது. மனச்சோர்வு வரலாம், பதட்டம் வரலாம், மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், நாம் செய்த நன்மைகளை மறந்து விடலாம். ஆனால் அந்த நேரத்தில் முடங்கி உட்காராமல் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் இந்த அத்தியாயம் கற்றுத் தருகிறது. மனிதர்களிடம் கிடைக்காத நிம்மதி தொழுகையில் கிடைக்கும். உலகத்தில் கிடைக்காத ஆறுதல் துஆவில் கிடைக்கும். மனிதர்கள் தராத அன்பு அல்லாவின் அருகாமையில் கிடைக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ் தனது நபியை செல்லமாக அழைத்தது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களது தோழர்களை அன்பான செல்லப்பெயர்களால் அழைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இயற்பெயர் அலி. ஆனால் நபிகள் நாயகம் அவர்களை அபூ துராப் என்று அழைத்தார்கள். ஒரு நாள் சிறிய குடும்ப கருத்து வேறுபாட்டின் காரணமாக பள்ளிவாசலில் மண் தரையில் படுத்திருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று உடலில் இருந்த மண்ணை தட்டிவிட்டு எழுந்திருங்கள் அபூ துராப் என்று அழைத்தார்கள். அந்த செல்லப்பெயர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் பிடித்த பெயராக மாறியது. இதில் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சினை ஏற்பட்டால் அதை பெரிதுபடுத்தாமல் அன்பால் சரி செய்ய வேண்டும். இன்று சிறிய விஷயங்கள் கூட பெரிய பிரிவுகளாக மாறுகின்றன. ஆனால் நபிமார்களின் வாழ்க்கை நமக்கு பொறுமையையும் சமரசத்தையும் கற்றுத் தருகிறது. அதேபோல் சில சஹாபாக்களை நபிகள் நாயகம் அவர்களது தனிப்பட்ட குணாதிசயங்களை வைத்து செல்லமாக அழைத்தார்கள். அந்த அழைப்புகளில் அன்பு இருந்தது, ஊக்கம் இருந்தது, மரியாதை இருந்தது. சகோதரர்களே, இப்போது நாம் இந்த அத்தியாயத்தின் மகத்துவத்தை பற்றி பார்க்கலாம். சூரத்துல் முஸம்மில் வெறும் ஓதுவதற்கான அத்தியாயம் அல்ல. இதை தொடர்ந்து ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் பல நன்மைகளை வழங்குவதாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். முதலாவது, வாழ்க்கையில் சிறப்பும் ஒழுங்கும் ஏற்படும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை அல்லாவின் நினைவோடு அமைத்துக் கொள்ளும்போது அவனது உள்ளத்தில் நிம்மதி உருவாகிறது. உள்ளம் நிம்மதியாக இருந்தால் வாழ்க்கையும் நிம்மதியாக மாறும். இரண்டாவது, சிரமங்கள் நீங்குவதற்கான ஒரு காரணமாக இந்த அத்தியாயம் அமைகிறது. உலக வாழ்க்கையில் யாரும் பிரச்சினை இல்லாமல் வாழ முடியாது. குடும்ப சிரமம், பொருளாதார நெருக்கடி, தொழில் பிரச்சினை, உடல்நல சிக்கல், மன அழுத்தம் என பல சோதனைகள் வரும். ஆனால் அல்லாவின் வார்த்தைகளோடு தொடர்பு வைத்திருப்பவருக்கு அந்த சோதனைகளை எதிர்கொள்ளும் வலிமை கிடைக்கிறது. மூன்றாவது, நல்ல காரியங்கள் நிறைவேறுவதற்காக அல்லாஹ்விடம் உதவி தேடுபவர்களுக்கு இந்த அத்தியாயம் ஒரு ஆன்மீக ஆதரவாக அமைகிறது. ஒருவர் ஹலாலான ஒரு இலக்கை வைத்திருந்தால் நல்ல எண்ணங்களோடு அல்லாஹ்விடம் கேட்டு இந்த அத்தியாயத்தை ஓதினால் அல்லாஹ் அவருக்கு சிறந்ததை வழங்குவான் என்ற நம்பிக்கை உருவாகிறது. சகோதரர்களே, சூரத்துல் முஸம்மிலின் மிகப்பெரிய செய்தி இரவு தொழுகை பற்றியது. உலகம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு அடியான் எழுந்து தனது இறைவனுடன் பேசுகிறான். அந்த நேரம் மிகவும் பாக்கியமான நேரம். அந்த நேரத்தில் செய்யப்படும் துஆக்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகின்றன. இன்று நாம் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுகிறோம். மனிதர்களிடம் ஓடுகிறோம், ஆலோசனைகளை தேடுகிறோம். ஆனால் இரவில் 2 ரகத் தொழுது கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடம் கேட்டு பார்த்தோமா? பல நேரங்களில் நம்முடைய தீர்வு அங்கேயே இருக்கிறது.
சகோதரர்களே, இந்த அத்தியாயம் நமக்கு இன்னொரு பெரிய உண்மையையும் சொல்லுகிறது. உலகத்தில் யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அல்லாஹ் மாறமாட்டான். எனவே மனிதர்களால் மனம் உடைந்தாலும் அல்லாவின் கதவை விட்டு விலகாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் தனிமையாக உணரலாம். யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஹிரா குகையில் தனியாக இருந்த நபிகளை அல்லாஹ் மறக்கவில்லை. உலகம் முழுவதும் எதிர்த்தபோதும் அல்லாஹ் அவர்களை கைவிடவில்லை. அதுபோல உங்களையும் அல்லாஹ் கைவிடமாட்டான். எனவே அன்பானவர்களே, சூரத்துல் முஸம்மிலை உங்கள் வாழ்க்கையுடன் இணைத்து கொள்ளுங்கள். தினமும் ஓத முயற்சி செய்யுங்கள். அதன் அர்த்தங்களை சிந்தியுங்கள். இரவு தொழுகையை பழகிக் கொள்ளுங்கள். துஆவை அதிகரியுங்கள். அல்லாவின் மீது நம்பிக்கையை வலுப்படுத்துங்கள். நம்முடைய வீடுகளில் பரக்கத் அதிகரிக்கட்டும். நம்முடைய உள்ளங்களில் ஈமான் வலுப்பெறட்டும். நம்முடைய குடும்பங்களில் ஒற்றுமை நிலைக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வளரட்டும். நம்முடைய தொழில்கள் ஹலாலான வளர்ச்சியை அடையட்டும். நம்முடைய சிரமங்கள் எளிதாகட்டும். நம்முடைய கவலைகள் நீங்கட்டும். அல்லாஹ்வே, சூரத்துல் முஸம்மிலின் நன்மைகளை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் வழங்குவாயாக. எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவாயாக. எங்கள் வாழ்க்கையில் நன்மையையும் பரக்கத்தையும் அருள்வாயாக. அல்லாஹ்வே, நோயுற்றவர்களுக்கு ஷிஃபா வழங்குவாயாக. கடனில் சிரமப்படுபவர்களுக்கு இலகுவை வழங்குவாயாக. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வழியை திறந்து வைப்பாயாக. குடும்ப பிரச்சினைகளில் இருப்பவர்களுக்கு அமைதியை வழங்குவாயாக. எங்கள் பெற்றோர்களை அருளால் காப்பாயாக. உயிருடன் இருப்பவர்களுக்கு நன்மை வழங்குவாயாக. மறைந்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக. அல்லாஹ்வே, எங்கள் இறுதி நேரத்தை ஈமானுடன் முடிக்க அருள் புரிவாயாக. எங்கள் கப்ரை ஒளிமயமாக்குவாயாக. மறுமை நாளில் உன் அருளின் நிழலை வழங்குவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. அவர்களை நேசிக்கும் உள்ளங்களாக எங்களை மாற்றுவாயாக. இந்த உலகிலும் நன்மையை வழங்குவாயாக. மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக. நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாம்